மறந்துட்டேன். நம்ம இன்னும் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல. ஐ மீன், என் கம்பெனில சீஃப் டிசைனரா ஒர்க் பண்றேன்னு அக்ரிமெண்ட் பேப்பர்ல நீங்க சைன் பண்ணணும். நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். எனக்கு இவ்ளோ விளக்கம்லாம் தேவையில்ல சார். எங்க எப்போ கையெழுத்து போடணும்? இங்க இப்பவே. ஒன் செகண்ட். இந்தாங்க, இதுல இருக்க எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் பண்ணுங்க. என்ன பி, ஏதாவது படிச்சு காட்டணுமா? பேனா தாங்க சார். நான் எப்பவும் என் கையில பேக் எடுத்துட்டு வந்தா கூட சிசரு, டேப்பு, ஊசின்னு எடுத்துட்டு போய் தான் பழக்கம். பேனாலாம் வச்சுக்கிற பழக்கம் இல்ல சார். அபி, உங்களுக்காக வேணா அதுல என்ன இருக்குன்னு படிச்சு காட்டட்டுமா? வேண்டாம் சார், நான் உங்களை நிறைய படிச்சுட்டேன். இந்த பேப்பர்ல இருக்கிறத படிச்சு என்ன ஆக போகுது? கண்ணை மூடி கிணத்துல குதின்னு சொன்னா கூட நான் குதிப்பேன். ஏன்னா காப்பாத்த நீங்க இருக்கீங்கன்ற ஒரு தைரியம் இருக்கு. பேனா கொடுங்க சார். அபி, நாளைக்கு இந்த கையெழுத்தால வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பாத்துக்கலாம் சார். என் பக்கத்துல நீங்க எப்பவும் நிப்பீங்கல்ல, அப்புறம் என்ன சார்? அவ்வளவுதானா சார்? யா, எஸ், அவ்வளவுதான். சார், மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டதுனாலதான் உங்க கூட நான் வந்தேன். கையெழுத்து போடுறதுதான் வேலைன்னா வீட்லயே வச்சு வாங்கிருக்கலாமே சார். இல்ல பி, ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன். அதுக்காக ஒரு ட்ரீட் தரலாம்னு நினைச்சேன். அசோக் சார் கூப்பிட்டாருங்கிறதுனாலதான் நான் வந்தேன். மத்தபடி வீட்டுல வயசுக்கு வந்த தங்கச்சி இருக்கிறப்போ நான் மோசமான முன்னுதாரணமா இருக்க கூடாது, அதானே? அக்கா 2 அம்மாக்கு சமம் இல்லையா சார்? என் தங்கச்சிக்கு அம்மாவும் நான் தானே. ஓகே அபி, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. சார், நீங்க ஏதாவது சாப்பிடுங்க. நான் வேணா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போறேன். நோ அபி, நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் சாப்பிடணும். சாப்பிடுங்க.